தற்போதைய அண்மை செய்தி. அமலாக்கத்துறை விசாரணைக்கு மத்தியில் அமைச்சர் KN நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரவிச்சந்திரன் வீடு மற்றும் அலுவலகத்தில் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அமலாக்கத்துறையின் சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் தற்போது ரவிச்சந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை மீதான அச்சத்தால் இந்த நாடகமானது நடத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. அமலாக்கத்துறையின் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து அமைச்சர் KN நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கிய நிலையில் ரவிச்சந்திரன் நெஞ்சு வலிப்பதாக கூறி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், கூடுதல் விவரங்கள். பாஷா, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுகவின் மூத்த நிர்வாகியுமான KN நேருவின் சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் தொடர்புடைய இடங்களில் கடந்த 7ஆம் தேதி அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்றது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனையானது 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நடைபெற்றது. குறிப்பா சென்னை ஆரியபுரத்தில் உள்ள ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள பிஷப் கார்டன் கிருஷ்ணபுரி தெருவில் வசிக்கும் நேருவின் தம்பியான ரவிச்சந்திரன் மற்றும் கோவையில் உள்ள இன்னொரு சகோதரரான மணிவண்ணன் உள்ளிட்ட அவர்களுடைய அலுவலகம், கட்டுமான நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் சோதனையானது நடைபெற்றது. குறிப்பா இந்த 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த சோதனையில் பல்வேறு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி சென்றார்கள். குறிப்பாக ரவிச்சந்திரனை 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி 2 தினங்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சம்மன் அளிக்கப்பட்டது. முதல் நாள் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அவரை அழைத்து சென்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 5 மணி நேரம் துருவி விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில் கடந்த 2013 ராம்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.